தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இல்ல இன்னைக்கு வந்து டிஎம்கே அலையன்ஸ் வந்து இன்டாக்டா இருக்குல்ல, எந்த உரசல் விரிசல் அதெல்லாம் இல்லை சார். கொஞ்சம் விட்டாங்கன்னா எல்லாம் அங்கே விஜய் கட்சிக்கு போகிறதுக்கான முயற்சியில் தான் இருக்காங்க. யாரு? காங்கிரஸ். அவங்க வந்து இப்போ அவங்க குழு அமைத்து 70 நாள் ஆகுதுனாங்க, இன்னும் வந்து கூப்பிடவே இல்லை திமுக. அவரே சொன்னார், வருத்தத்தில் சொன்னார். கேளுங்க, இவ்வளோ நாள் இது காலம் தாழ்த்தப்பட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பாண்டேவுக்கு ஒன்றும் தகவல் வரலையா? அவங்க வந்து ஒரு தாய் மக்களாக தானே இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நினச்சிருப்பாங்க. சார், ஒரு தாய் மக்கள்லாம் நாங்களாம் ஒரே அம்மாவுடைய வளர்ப்பு சார். காங்கிரஸ் திமுக எப்படி சார் 2004 ஒரே அலையன்ஸ். அவங்க இடையில ஃபைனலில் கையை கழட்டி விட்டு அது போயிடலாம். 2004 2026 வரைக்கும் இல்லை அதெல்லாம் இருந்தாங்க. 22 வருஷமா ஒரே இருக்காங்க சார். உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒன்றியும் உங்களுக்கு தெரியாது இல்லை, காங்கிரஸ் ஒன்றியும் விஜய் பக்கம் போணுச்சுன்னா அந்த கட்சியும் உடைக்கப்படும். எப்படி ஏற்கனவே முஸ்லீம் லீக்லாம் உடைக்கப்பட்டதோ அது மாதிரி காங்கிரஸ் கட்சி உடைக்கப்படுவதற்கான அனைத்து அறிகுறிகளும் தெரியுது. காங்கிரஸ் வந்து தாவேகா கூட போகும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது எனக்கு கிடைத்த தகவல் படி, இப்போ இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடியே கிடைத்த தகவல் படி, இந்த தலைவர்கள்லாம் டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அப்போ திரு மல்லிகார்ஜுன கார்கே இவர்களிடம் சொல்லி அனுப்பது 35 சீட்டுக்கு குறைஞ்சி நிற்கக்கூடாது, கூட்டணி மந்திரி சபையை அமைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க குறியாக இருந்தாங்க. இன்னும் அவங்க வந்து அந்த சீட்டில் தான் நிற்கிறாங்க. இன்னும் மந்திரி சபை, கூட்டணி மந்திரி சபைங்கிற கோரிக்கையிலேருந்து அவங்க பின்வாங்கலை. இப்போ திரு செல்வ பெருந்தகையோட டெல்லியில் அவர் அன்றைக்கி முதல் நாள் பேசினதுக்கும் நேற்று இங்கே வந்து பேசுகிறதுக்குமே நீங்கள் அந்த வித்தியாசம் தெரியும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றா இருந்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் இடையில் பெரிய பிளவு இருக்குங்கிறது உண்மை. ஏன்னா முக்கியமான சில தலைவர்கள் கேளுங்க, காங்கிரஸில் உள்ள தலைவர்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன். என்னிடம் சில பேர் எங்கள் நிர்வாகிகள் மூலம் என்னிடம் சொன்னது, நீங்கள் தாவேகா கூட போகிறதுனா முன்னாடி போயிடுங்க, நீங்கள் போனால் நாங்கள் ஷேராக வந்துடுவோம்னு சொல்லி சில முக்கியமான நிர்வாகிகள் என்கிட்ட சொன்னாங்க. இல்லை எனக்கு அந்த ஐடியா கிடையாது, நான் ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்கிறேன், தாவேகா நல்ல வாக்கு சதவீதம் பெறுங்கிறது தான் சொல்கிறத தவிர நான் கூட்டணிக்கு போவேன்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் உண்மையாகவே. அப்போ நான் டெல்லிக்கு போகிறது தெரிஞ்சு கூட, டெல்லியில் நான் இருந்தப்போ சில காங்கிரஸ் தலைவர்கள் நீங்கள் வந்து இந்த கூட்டணியில் ஓகே ஐடியா பண்ணிட்டு வராதிங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா நாங்களும் வரோம்னு சொன்னாங்க. இது வந்து அந்த டாக் வந்து இருக்கும், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் சார் இப்போ கீழே வரைக்கும் அந்த கேடஸ்குள்ளார எவ்வளோ மிஸ்அண்டர், எங்கே நாங்கள் எப்படி வெளியில் நின்று சண்டை போட்டவங்க எப்படி ஒன்றாயிட்டோம். ஆனால் அங்கே வந்து எவ்வளவு அவங்களுக்குள்ளார வந்து அந்த 19 எலெக்ஷன்லேயே 24 இருந்த அந்த 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 வந்து ஒற்றுமை வந்து இப்போ இல்லை. ஏன்னா காங்கிரஸில் உள்ள தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, கடைசியில் ஒரு மாதிரி ஒரு நம்பரில் செட்டில் ஆகி அவங்க டிஎம்கே கூட்டத்தில் தொடருவாங்கன்னு நீங்கள் நினைக்கலையா? தொடரலாம். தொடரவில்லை என்றால் அந்த கட்சி உடைந்து விடும். காங்கிரஸ் உடையும், தமிழ்நாடு காங்கிரஸ் உடையும். மீண்டும் சில பேரவைகள் உருவாகும். காங்கிரஸ் அப்படியில் சில பேரவைகள் உருவாது வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் வந்து இவங்களுடைய கண்டிஷனுக்கு வரலைன்னா தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் வி வில் சிதம்பரம் இல்லை, சில பேரவைகள் உருவாகும். கேளுங்க, நீங்கள் அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி தாயா பிள்ளையெல்லாம் இல்லை. நாங்கள் தாயா பிள்ளையாக இருந்தவங்க பிரிஞ்சது உண்மை, சண்டை போட்டது அடிச்சுக்கிட்டு இருந்தது உண்மை, பேசியது உண்மை, எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி டிஜிட்டலில் இருக்குது, பொது வழியில். நாங்கள் ஒரு தாய், நீங்கள் சொன்னீங்களே ஒரு தாய் மக்கள் உங்கள் வாயில் சொன்னீங்க, நாங்கள் திரும்பி ஒன்றாயிட்டோம். அதனால் எந்த மன ஆச்சரியமும் இல்லை. யாரோ ஒரு சிலர் லோக்கலில் அவங்களுக்கு ஒரு போட்டி இருக்கலாம், அந்த போட்டி இருக்குமே தவிர எனக்கு தெரிஞ்சு 99% எல்லாம் அம்மாவுடைய ஆட்சி வரணுங்கிறதுல ஒருமைப்பட்டு விட்டோம். ஆனால் காங்கிரஸ் இன்னும் சொல்கிறேன், தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் காங்கிரஸ் ஸ்பிளிட் ஃப்ரம் தட் அலையன்ஸ் அண்ட் தே மே கோ டு டிவிகே. தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். அதை இல்லைன்னு நீங்கள் ரூல்ட் அவுட் பண்ண முடியுமா?